நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மட்டன் ரசம் செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மட்டன் ரசம் யூடியூப்ல இல்ல, ஃபேஸ்புக்ல இல்ல, ஏன் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. கடல்லே இல்லையா? மட்டன் ரசம் செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: மட்டன் எலும்போட 300 கிராம், 4 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலா இஞ்சி, சின்ன வெங்காயம் 10, அது இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய் 2, ஒரு எலுமிச்சை அளவு புளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 பல் பூண்டை நச்சு மல்லித்தூளோட கலந்து வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சீரக, மிளகு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. எடுத்து வச்ச இஞ்சி பூண்டை சின்ன உரலில் ஒன்றா போட்டு நச்சு எடுத்துக்கோங்க. கறியை குக்கரில் போட்டு இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து மஞ்சத்தூள் தூவி தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு மிளகாயை கீறி போட்டு நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. அப்புறம் என்ன, அடுப்பில் குக்கரை மூடி வச்சுருங்க. தண்ணியில் ஊறின புளியோட ஒரு தக்காளியை சேர்த்து புழிஞ்சு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இவர் ஏதோ புது டிஷ் செய்கிறாரு. அடுத்தவங்க டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம டிஷ் நல்லா வருங்கிற நம்பிக்கையில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்குள்ளே குக்கரில் 10 விசில் வந்துடும். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணால் சூப் ரெடி. அதிலிருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இந்த சூப் அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் குடிக்க மாட்டாங்க. இவ்வளோ செஞ்சும் குடிக்கலையேன்னு வெறி வரும். அதை அவங்க கிட்ட காட்டாமல் அடுத்து நம்ம செய்ய போகிற வேலையில் அவனே இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கணும். சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுங்க. புளி கரைச்சலை எடுத்து ஊற்றுங்க. இப்போ அவன் குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன மட்டன் சூப்பையும் அதில் ஊற்றுங்க. அரைச்சி வச்ச மசால் தூளை தூவி மல்லித்தூளோட கலந்து வச்ச பூண்டையும் போட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூளை தூவி பார்த்தா சும்மா மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கும். அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியை தூவுனா நம்ம மட்டன் ரசம் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மட்டன் ரசம் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.